டெய்லி குட்டி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஸ்நாக்ஸ் பண்ண முடியலன்னா சாப்பாடே போட்டு ஊட்டி விட்டுருவேன். சரி 2 நாளாவே எனக்கு வந்துட்டு பால் கொழுக்கட்டை சாப்பிடணும்னு ஒரு டெம்ப்டிங்கா இருந்தது. தம்பி பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்குன்றதுனால அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கடாயில வந்து பார்த்திங்கன்னா 2 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு, அதில வந்துட்டு எண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்து 1 1/4 கப் வந்துட்டு அரிசி மாவு. இது வந்து கொழுக்கட்டை மாவு தான். ஸோ அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கரைச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் வந்து கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கையில் ஒட்டுது அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா இறுக வரும். அதை அப்படியே சின்ன சின்ன பீசஸாக உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்பலாம் பொறுமை கிடையாது. ஸோ என்னால் அவ்வளோ வந்துட்டு உட்காந்து உருட்டவும் முடியல. குட்டீஸும் ஹெல்ப் பண்ணாங்க, இருந்தாலும் உருட்ட மாவு அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு முறுக்கு பிழியிற குழா இருக்குல்ல, அதில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக சிசரால் கட் பண்ணி போட்டுட்டேன். டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இன்னொரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக அது வந்துட்டு ஹீட் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அது கூட நம்ம வந்துட்டு வேக வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை பால்ஸ்லாம் வந்துட்டு இதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அரிசி மாவு வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். அண்ட் இது கூடவே வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நடுவில் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா திக்கானதுக்கப்புறமா ஒரு முழு தேங்காய் வந்துட்டு ஹாட் வாட்டர் சேர்த்து வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நடுவில் வந்துட்டு ஏலக்காய் 2 தட்டி சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வியாழக்கிழமைன்றதுனால ஈவினிங் சாய்பாபாக்குமே கொஞ்சம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு தம்பிக்குமே கொஞ்சம் போட்டு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கில் வந்துட்டு தம்பி பாப்பாவை என் கூட இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாப்பா அன்றைக்கி வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டா, தம்பி மட்டும் தான் என் கூட இருந்தான். அன்றைக்கி வந்துட்டு ஸ்நாக்ஸ் பண்ண காரணத்தினால இவ்வளோ பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சனெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்டுக்கும் வந்து பால் கொழுக்கட்டை போட்டு கொடுத்து அனுப்பியிருந்தேன் தம்பிக்கிட்ட. அவங்க வந்துட்டு புட்டு செஞ்சுருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சரி டைம் ஆகிடுச்சு பாப்பாவை பிக்கப் பண்ண அப்படிங்கிறதுனால அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பாப்பாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம். அண்ணியும் கன்சீவாக இருக்கிறதுனால அவளுக்கும் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லைங்களா. கன்சீவாக இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணாது. சரி ஓகே அவளுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அண்ணா பையனும் வீட்டுக்கு வாத்தன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தானா, சரி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். பாய்.